தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான க்ரன்ச்சியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் நம்ம எதில் செஞ்சுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சோயாவில் செஞ்சுருக்குறோம், சோயா நட்ஸில் செஞ்சுருக்குறோம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை எப்படி செஞ்சுருக்குறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இது ஒரு கப் டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு சோயா சிங்ஸை இதில் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இது வெந்நீரில் போட்டு வேக வைக்கும் போது நல்லா சூப்பராக வெந்துடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷமே போதுமானதாக இருக்கும். அதுக்குள்ளேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், கொதித்து நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப பொருளெல்லாம் தேவைப்படாது. இப்போது நம்ம வடிகட்டிட்டோம். இப்போ இதை நல்லா அது உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இதில் தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. இது உள்ளே இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகாய் தூள் பிடிக்குனாலும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா காரத்தில் தான் செய்ய போகிறேன். மஞ்சள் தூளுக்கு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த சோயாவோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் தண்ணி சுத்தமாக ஊற்றவே வேண்டியதில்லை. அதில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும். இது ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கூடவே இதுக்கு கொஞ்சம் பைண்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா சோள மாவு கூட சேர்த்துக்கலாம். அது மேலே ஒரு கோட்டிங்காக நமக்கு நல்லா பைண்டாகி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோம். அது கூட வாசத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கல, சீரகம் பிடிக்கும்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். தண்ணியே சேர்க்காதீங்க. தண்ணியே சேர்க்காமல் அதிலேயே கலந்திங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வரும். இப்போது உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வடை மாதிரி தட்டணுன்னா வடை மாதிரி தட்டிக்கங்க, அப்படி இல்லைனா பால்ஸ் மாதிரி தட்டிக்கலாம். அது எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நல்லா ஹீட்டாக இருக்கும்போது நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பிரிஞ்செல்லாம் போகாது. ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்ல சூட்டில் இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோட கிறிஸ்பியான சோயா சிங்ஸ் வடை அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு, இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதில் வேறு எதுவும் மசாலா உங்களுக்கு சேர்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் சோயாவோட வாசனை சுத்தமாக வராது. இது நல்லா ஈவினிங் டயத்துக்கும் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸோட சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஈஸியான ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.